புதுக்கோட்டை மாவட்டம் வடகாட்டியில் இரு தரப்பினர் இடையே பயங்கர மோதல் ஏற்பட்டது. தற்போது இந்த மோதலுக்கு போலீசார் தரப்பிலிருந்து விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது பெட்ரோல் நிலையத்தில் எரிபொருள் நிரப்புவது தொடர்பாக மோதல் ஏற்பட்டதாக போலீசார் விளக்கம் அளித்திருக்கின்றனர். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். புதுக்கோட்டை மாவட்டம் வடகாட்டி இரு தரப்பினர் இடையே பயங்கர மோதல் ஏற்பட்டது. இது குறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் சாமிநாதன் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். சாமிநாதன், வணக்கம். விவரங்கள். ஆலங்குடி அருகே உள்ள வடகாட்டில் இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட மோதலில் ஒரு காவலர் உட்பட 22 பேர் காயமடைந்துள்ளனர். வீடு மற்றும் இருசக்கர வாகனங்களுக்கு தீ வைக்கப்பட்டுள்ளது. அரசு பேருந்து கண்ணாடி உடைக்கப்பட்டது. இப்படிப்பட்ட சம்பவம் விடிய நடைபெற்ற நிலையில் 200க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் தற்போது குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். அந்த பகுதியே காவல்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ளது. ரவினா, அதாவது புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே உள்ள வடகாடு ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் தேரோட்ட திருவிழா நேற்று மாலை தொடங்கி இரவு நடைபெற்றது. தேரோட்ட திருவிழா முடிந்து வீடு திரும்பிய ஒரு தரப்பைச் சேர்ந்த இளைஞர்கள் அங்குள்ள பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் போடும்போது அவர்களுக்கும் மற்றொரு தரப்பைச் சேர்ந்த இளைஞர்களுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. பின்னர் வாக்குவாதம் மோதலாக மாறி ஒரு தரப்பைச் சேர்ந்த இளைஞர்களை மற்றொரு தரப்பைச் சேர்ந்த இளைஞர்கள் தாக்கியதாகவும் இதில் ஒரு தரப்பைச் சேர்ந்த இளைஞர்கள் காயமடைந்த நிலையில் அந்த தரப்பைச் சேர்ந்த இளைஞர்கள் மற்றொரு தரப்பு சேர்ந்த மக்கள் வசிக்கும் பகுதிக்கு சென்ற போது அந்த பகுதி இளைஞர்கள் சென்று இளைஞர்களை அரிவாளால் வெட்டியதாகவும் கூறப்படுகிறது. இதில் 5க்கும் மேற்பட்டோர் காயமடைந்த நிலையில் இந்த தகவல் பரவியதால் அந்த பகுதியை கலவர பூமியாக மாறத் தொடங்கியது. அதன் பின் தாக்குதலில் ஈடுபட்டதாக கூறப்படும் மக்கள் வசிக்கும் பகுதியில் உள்ள ஒரு வீடு மற்றும் இருசக்கர வாகனம் தீயிட்டு கொளுத்தப்பட்டதால் மேலும் பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டது. இருதரப்பைச் சேர்ந்தவர்களும் கற்களை வீசியும் கம்பு, அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்களால் ஒருவரை தாக்கிக் கொண்ட நிலையில் அந்த பகுதிக்கு காவல்துறையினர் சென்று தடியடி நடத்தி தற்சமயமாக மோதலை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். மேலும் காயமடைந்தவர்களை 108 ஆம்புலன்ஸ் மூலம் வடகாடு அரசு மருத்துவமனை மற்றும் ஆலங்குடி அரசு மருத்துவமனை கொண்டு செல்லப்பட்டனர். இந்த மோதலில் முத்துகிருஷ்ணன் என்ற காவலர் உட்பட இரு தரப்பைச் சேர்ந்த 22க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். மேலும் ஒரு அரசு பேருந்து மற்றும் காவல்துறையினர் ஜீப் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்கள் அடித்து ஒதுக்கப்பட்டது. உடனடியாக சம்பவத்திற்கு வந்த புதுக்கோட்டை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அபிஷேக் குப்தா மோதலில் ஈடுபட்டவர்களை விரட்டி அடித்ததோடு கோயில் குடியிருந்தவர்களையும் அங்கிருந்து அப்புறப்படுத்தினார். மேலும் தற்போது வடகாடு கிராமம் முழுமையாக காவல்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள நிலையில அங்கு மேலும் கலவரம் ஏற்படாமல் இருக்க புதுக்கோட்டை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அபிஷேக் குப்தா தலைமையில் 200க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் தற்போது குவிக்கப்பட்டு முழுவதும் அந்த பகுதியை அவர்கள் கைக்கு கொண்டு வந்துள்ளனர். தற்போது வரை அங்கே ஒரு பதட்டமான சூழல் நிலைகிறது. இந்த சம்பவம் குறித்து வடகாடு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தற்போது விசாரணை நடத்தி வருகின்றனர். ரவினா, விவரங்களுக்கு நன்றி சாமிநாதன்.